உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். சென்னையை கலக்கிய பிரபல ரவுடியான காக்கா தோப்பு பாலாஜி இன்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். இந்த காக்கா தோப்பு பாலாஜிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கோ அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஆணித்தரமாக எழுறத இந்த இடத்துல தடுக்க முடியல. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுறவர் பிரபல தாதா நாகேந்திரனும் அவரோட மகன் அஸ்வத்தாமனும். இதில் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாலும் சிறையிலிருந்து அவர் சொல்லக்கூடிய அத்தனையும் வெளியிலிருந்து செய்து காட்டக்கூடிய ஒரு நபராக இந்த காக்கா தோப்பு பாலாஜி இருந்திருக்கார். அதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்காகத்தான் இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழறதை தடுக்க முடியல. சரி, யார் இந்த காக்கா தோப்பு பாலாஜி? சாதாரண ஒரு ரவுடி. கோடிகளில் புரண்டது எப்படி? படிக்கிற காலத்தில் டீச்சர் கூப்பிட்டு நீ என்னவாகணும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர், வக்கீல் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே டீச்சர்கிட்ட நான் சென்னையவே கலக்கிற பிரபல ரவுடியாக மாறணும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த காக்கா தோப்பு பாலாஜி. எப்படி சாதாரண பாலாஜி காக்கா தோப்பு பாலாஜியா பிரபல ரவுடியா மாறினாரு? பல கோடி ரூபாய் சொத்து சேர்ந்தது எப்படி? யார் இந்த காக்கா தோப்பு பாலாஜி? எதற்காக என்கவுண்டர்? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். காக்கா தோப்பு பாலாஜி ரவுடிகள் அப்படின்னாலே அடைமொழி இருந்தால் தான் அவன் ரவுடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காக்கா தோப்பு பாலாஜி யார் அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் 7 கிணறு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த 7 கிணறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா தான் காக்கா தோப்பு அப்படிங்கிற ஏரியா. இந்த காக்கா தோப்பை சேர்ந்த ராமலிங்கம் அப்படிங்கிறவருடைய மகன் தான் இந்த பாலாஜி. பெரிய அளவில் படிப்புலாம் இல்லை, 9ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட மாமன் முறையான துரை அப்படிங்கிறவர் அந்த ஏரியாவில் ஒரு தாதா. அந்த காலகட்டத்திலலாம் தாதா அப்படின்னா பெரிய கொலை கொள்ளை அப்படிலாம் இல்லை, சும்மா ஏரியாவில் அப்படியே மாசா சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவரை பார்த்தா எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த பாலாஜிக்கு ரொம்பவே ஈர்த்துருச்சு. என்னடா துரை மாமாவை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க, நம்மளும் துரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த பிறவிலேயே ரவுடி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. சின்ன வயசுலேயே டீச்சர்கிட்ட பள்ளிக்கூடத்தில் சொல்லும்போதே நான் சென்னையவே கலக்கிற ஒரு ரவுடியாக மாறணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருன்னா எந்த அளவுக்கு இவர் ரவுடிசத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பாருங்கள். இப்படி வளர்ந்த சூழலில் 9ஆம் வகுப்புக்கு மேலே படிப்பும் ஏறல, படிப்பையும் விட்டாச்சு. அப்போ தான் அதே பகுதியை சேர்ந்த யுவராஜ், இன்பராஜ் இந்த 2 பேரும் பெரிய அளவில் மாசான தாதாக்களாக அந்த ஏரியாவில் வளம் வந்திருக்காங்க. இன்பராஜ் யுவராஜை பார்த்தா ஊரே நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யுவராஜ் இன்பராஜோட கூட்டத்தில் போய் சேர்ந்துடுறார். நம்மளும் இனிமேல் பெரிய மாசா கெத்தாக இருக்கணும், யுவராஜ் இன்பராஜ் மாதிரி இருக்கணும்னு அவங்களோட கேங்கில் போய் சேர்ந்துட்டு அப்படியே கெத்தாக ஊருக்குள்ளே சுற்றுறாரு. யார் கேட்டாலும் நான் யுவராஜோட ஆள், யுவராஜ் இன்பராஜ் தெரியுமா, அவங்களோட ஆள் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் சென்னை மூலக்கொத்தளம் அப்படிங்கிற பகுதியில் தாமோதரன் அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடி இருந்திருக்காரு. இந்த தாமோதரனுடைய பெரிய ரவுடி கும்பலுக்கும் யுவராஜ் இன்பராஜ் கும்பலுக்கும் ஒரு சின்ன பகை அப்படிங்கிறது வருது. இந்த பகையோட தொடர்ச்சியாக தாமோதரனோட சகோதரர் புஷ்பா அப்படிங்கிறவரை கொலை செய்கிறாங்க. இதுதான் காக்கா தோப்பு பாலாஜியோட முதல் கொலை. யுவராஜ் இன்பராஜோட சேர்ந்து முதல் கொலையை செஞ்ச உடனே கொஞ்சம் இவருக்கு துணிச்சல் அப்படிங்கிறது அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் ரவுடிசம், சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் யுவராஜுக்கும் இவருக்குமே பிரச்சனை வந்துடுது, போட்டி அப்படிங்கிறது வந்துடுது. என்னடா வளர்த்தவனே நம்மளை அழிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜையே போட்டு தள்ளுறாரு காக்கா தோப்பு பாலாஜி. அதன் பிறகு அந்த ஏரியாவில் காக்கா தோப்பு பாலாஜியை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ரவுடி ஆயிடுறாரு. தனக்கான ரவுடிசம் அப்படிங்கிறது வளர்ந்த உடனே இவர் கொலை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகவே போயிடுது. பெரிய அளவில் மோட்டிவேஷ்னல் மர்டர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காக்கா தோப்பு பாலாஜிகிட்ட கிடையாது. நம்மளை தாண்டி எவனுமே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சர்வசாதாரணமாக தனக்கு எதிரியாக நினச்ச அத்தனை பேரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தார். இப்படி சின்ன சின்ன அடிதடி அப்படின்னு ஆரம்பித்து கொலை வழக்கு அப்படின்னு போன உடனே இவருக்கு சிறை அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாகி போகுது. சிறையில் தமிழகத்தையே கலக்கின டெல்டா மாவட்ட தாதாவான மணல்மேடு சங்கரோட கூட்டாளி குர நடராஜன் கூட இவருக்கு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ மணல்மேடு சங்கர், குர நடராஜன், குரங்கு செந்தில் அப்படின்னு அந்த கேங்கில் யாருமே இல்லை, எல்லாத்தையுமே என்கவுண்டர் போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இவருக்கு குர நடராஜன் கூட சிறை பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் பெரிய அளவில் தாதாக்கள்லாம் நமக்கு பழக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை தாண்டி டெல்டா மாவட்டத்தில் போய் மணல்மேடு சங்கருக்காக
சில கொலைகள் அப்படிங்கிறதையும் செய்கிறாரு. மணல்மேடு சங்கர் கூட்டாளிகளுக்காக ஆத்தூரை சேர்ந்த கண்ணையா அப்படிங்கிற ஒருத்தர், ஆதிமூலம் அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாத்தையுமே இவர் போட்டு தள்ளுறார். அப்போ நமக்கு சென்னையில் நம்மளே பெரிய தாதா, வெளி மாவட்டத்தில்னா மணல்மேடு சங்கரோட ஆட்களோட பழக்கம் நமக்கு இருக்குது, நம்ம தான் இனிமேல் தமிழ்நாட்டையே ஆட்டி படைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அதீத துணிச்சல் அப்படிங்கிறது இவருக்கு வந்துருச்சு. இந்த அடிப்படையில் இவர் தனிப்பட்ட தாதாவாக உருவெடுத்து வட சென்னையே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நின்னார். ஒரு காலகட்டத்தில் வெள்ளரவி எப்படி இருந்தாரோ, அதன் பிறகு நாகேந்திரன் எப்படி இருந்தாரோ அந்த இடத்துக்கு காக்காத்தோப்பு பாலாஜி வந்துட்டார். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் சென்னையில் இவரோட கூட்டாளியான சிடி மணி பெரிய தாதாவாக வளம் வந்தார். எல்லாமே கோடிகளில் புரளக்கூடிய தாதாக்கள். இதில் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்னா ஒட்டுமொத்த சென்னையே அலற மாதிரி 2 சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, சிலேட்டர்புரம் பகுதியை சேர்ந்த பில்லா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ரவுடியை இவங்க கொலை செஞ்சாங்க. எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்னா, பில்லா சுரேஷ் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டா சீட்டை பிரித்து வீட்டுக்குள்ளே குதித்து அவரோட மனைவி முன்னாடியே அவரை போட்டு தள்ளுறாங்க. மனைவியோட கண்ணெதிரையே இந்த கொலை அப்படிங்கிறது நடக்குது. அடுத்த அரை மணி நேரத்தில் பில்லா சுரேஷோட இன்னொரு கூட்டாளியான விஜய் என்கின்ற விஜயகுமாரை வீடு புகுந்து கொலை செய்கிறாங்க. அந்த விஜயகுமார் இவங்க வர்றதை பார்த்துட்டு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சு கதவை தாள் போட்டுக்கிறாரு. வெடிகுண்டு வீசி அந்த பாத்ரூம் கதவை உடைச்சி அதன் பிறகு அவரை வெட்டி கொன்று இந்த 2 கொலையவும் கேக் வெட்டி டான்ஸ் ஆடி கொண்டாடி இருக்கு காக்காத்தோப்பு பாலாஜி தலைமையிலான கும்பல். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக தமிழ்நாட்டையே சென்னையவே அலறவிட்ட ஒரு கொலையாக இருந்துச்சு இந்த பில்லா சுரேஷ் மற்றும் விஜயகுமாரோட கொலை அப்படிங்கிறது. இதுக்கு மேலே காவல்துறையோட அந்த பார்வை அப்படிங்கிறது காக்காத்தோப்பு பாலாஜி மேலே அதிகமாகவே பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் காவல்துறையினர் இவரை நெருங்கிறதுக்கு முன்னாடியே செம்மர கடத்தல் கும்பலோட இவருக்கு தொடர்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய செம்மரத்தை கடத்தி ஆர்பர் வழியாக கொண்டு போயிட்டு அதை சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சீனா மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது. இதுதான் இவரோட வேலை. கோடிகளில் பணம் பொருளுது. இந்த பக்கம் ஃபுல் கண்ட்ரோலு காக்காத்தோப்பு பாலாஜி கிட்ட, அந்த பக்கம் ஃபுல் கண்ட்ரோல் சிடி மணிக்கிட்ட. 2 பேருமே கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிறவர் கடந்த சில மாதங்களாக தலைமறைவாக இருக்கார். காவல்துறையினர் இவரை தொடர்ச்சியாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இவரோட குடும்பத்தினர் தரப்பில் இப்போல்லாம் எந்த குற்ற வழக்குகள்லையும் காக்காத்தோப்பு பாலாஜி ஈடுபடுறதில்லை. ஆனால் காவல்துறையினர் பழைய வழக்குகளுக்காக சும்மா பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் காக்காத்தோப்பு பாலாஜி இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். இந்த என்கவுண்டர் எங்கே நடந்தது அப்படின்னா, ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் குடியிருப்பில் தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. காக்காத்தோப்பு பாலாஜியை பிடிக்க போனப்ப அவர் காவல்துறையினரை நோக்கி சுட்டதாகவும், அவர் சுட்ட அந்த குண்டுகள் எல்லாமே காவல்துறையினரோட வாகனத்தில் பட்டிருக்கு, எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக வானத்தை நோக்கிலாம் சுட்டோம். ஆனால் மறுபடியும் அவர் தொடர்ச்சியாக காவல்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினதால சுட்டு கொள்ள வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு காவல்துறையினர் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காக்காத்தோப்பு பாலாஜி கொல்லப்பட்டதில் முக்கியமான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் தான். ஏன்னா நாகேந்திரன் சிறைக்கு போன பிறகு நாகேந்திரன் சிறையிலேருந்து சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வெளியிலேருந்து நிறைவேற்றக்கூடிய நபராக இருந்தவர் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி தான். ஆம்ஸ் வழக்கில் நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருக்காரு, அவரோட மகன் அஸ்வத்தாமனும் கைது செய்யப்பட்டிருக்கார். அதனால் நாகேந்திரனோட ஆலோசனையின் பேரில் இந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கு இந்த கொலையில் சம்மந்தம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஆனால் இது இன்னொரு வகையில் பார்க்கும்போது வடிகட்டின முட்டாள்கள் படக்கூடிய சந்தேகமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜியும் நெருங்கிய நண்பர்கள். இந்த நெருங்கிய நண்பர்களை கொலை செய்யறதுக்கு சம்போ செந்தில் ஸ்கெட்ச் போட்டார், இவங்களை காரில் வரும்போதே சுட முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அப்போ சம்போ செந்திலுக்கு நேர் எதிரியான காக்காத்தோப்பு பாலாஜியும் சம்போ செந்திலும் எப்படி ஒன்றா சேர்ந்து ஆம்ஸ் வழக்கில் ஈடுபட்டிருக்க முடியும்? சம்போ செந்தில் குற்றவாளி அப்படின்னு தேடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அவரோட நேர் எதிரியான காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செஞ்சுட்டு அதுக்கும் ஆம்ஸ் வழக்கு தான் அப்படின்னா இது எங்கேயோ இடிக்கிற மாதிரி தான் தெரியுது. முடிவை மக்களான உங்ககிட்டே விடுறேன்.